MD versus DNB. MD versus DNB, I mean, it depends on the program, right? இப்போ லாட் ஆஃப் டிஎன்பி ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பரேட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால டீச்சிங் ஆஸ்பெக்ட் வந்து அவ்வளோவா இல்லை. பட் தெர் ஆர் சம் பிளேசஸ் தட் ஆர் குவைட் பாப்புலர். ஐ திங்க் ஸ்கார்ஃப் அண்ணாநகர் இஸ் ஆல்சோ, ஐ திங்க், ஐ டோன்ட் நோ இப்போ வந்து இருக்கான்னு தெரில, பட் இட் வாஸ் வெரி பாப்புலர் ஃபார் டிஎன்பி சைக்காட்ரி. ஏன்னா வந்து கேஸ் லோட் இஸ் ஆல்சோ குவைட் ஹை, த கேஸ் டைவர்சிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கேசஸ், ரைட்? But when it comes to like academics or when it comes to like the thesis and the மாதிரிலாம் DNB doesn't really help you as much. ஏன்னா வந்து ஒரு கன்சல்டன்ட் லைஃப் இல்லை ஒரு ஒர்க் லைஃப் அந்த மாதிரி அதுக்கு மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும் டிஎன்பியில். எம்டியில் அகாடமிக்ஸ்க்கு கொஞ்சம் லெவரேஜ் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பியில் வந்து ஐ திங்க் கொஞ்சம் நியூவர் ப்ரோட்டோகால்ஸ், நியூவர் மெடிக்கேஷன்ஸ், அதுக்கு வந்து எக்ஸ்போஷர் வேணா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தேர்ட் ஜென்ரேஷன் ஆன்டிசைகாட்டிக்ஸ், பேரண்ட்ரல்ஸு, பயாலஜிக் சைக்காட்ரியில் அந்த இசிபிஸோ ஆர்டிஎம்எஸோ டிடிசிஎஸ், இதெல்லாமே வந்து இந்த டிஎன்பி சைக்காட்ரியில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் லிட்டில் பிட் மோர். ஏன்னா கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத். பட் உங்களோட ரெக்வயர்மெண்ட் பொறுத்து தான். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் சைக்காட்ரி. ஃபியூச்சர் ஆஃப் சைக்காட்ரி இஸ் ஆக்சுவலி an எமர்ஜிங் ஃபீல்ட்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இட்ஸ் 100% ட்ரூ. இப்போ தான் வந்து ஒரு 2020 போஸ்ட் கோவிட்லேருந்து வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது வந்து ஒரு பஸ்வேர்டாகவே இருக்குது. பேஷண்ட்டை போனாலே வந்து பேஷண்ட் வந்தாலே கிளினிக் வந்தாலே எனக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது, ஆங்ஸைட்டியாக இருக்குது. டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு என்னன்னு தெரியாது அவங்க, ஆனால் டிப்ரெஷனாக இருக்குது, ஆங்ஸைட்டியாக இருக்குது. ஒரு டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு வொக்காபுலரியிலே வந்து இப்போ அந்த சைக்காட்ரிக் டேர்ம்ஸே வந்து வந்துருக்கு. ஸோ டெஃபினெட்லி த ஃபியூச்சர் இன் சைக்காட்ரி இஸ் பிரைட், எஸ்பெஷலி இஃப் யூ பிளான் டு கோ அப்ராட் இன் ஆஸ்திரேலியாவோ யூகேவோ. தெர் ஆர் மெனி ரூட்ஸ். இந்த எம்ஆர்சி சைக்கு, ஃப்ரான்ஸ் சிபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெலோஷிப்லாம் இது டிகிரிலாம் இருக்கும். ஸோ தோஸ் ஆர் வெரி பாப்புலர். அண்ட் ஆல்சோ த நம்பர் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் ஆர்ன்ட் மெனி. We can do both therapy and we can do medicines. So a psychiatrist who is well balanced in both therapy and medications is the person of need. சில பேருக்கு வந்து கார்டியாலஜி கார்டியாக் இஷ்யூஸ் வரலாம், சில பேருக்கு வந்து ரொமட்டாலஜி வரலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இஷ்யூ. பட் மென்டல் இல்னஸ் இஸ் ஆல் பர்வஸ். எனிபடி கேன் கெட் ஆங்ஷியஸ், எனிபடி கேன் கெட் டிப்ரெஸ். இட்ஸ் ஜஸ்ட் when it happens. ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா, as far as I know, there is a difficulty in getting jobs in private as when compared to government. I think non-service candidates எப்பவுமே கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மெடிக்கல் காலேஜஸில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. இனிஷியல் அந்த ஸ்டேஜ் ஆஃப் starting out a psychiatric practice is definitely கொஞ்சம் ஹார்ட், எஸ்பெஷலி இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராக்டிஷனர். ஸோ அதனால வந்து ஸ்டார்டிங் சேலரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு 8% ஆரம்பிக்குது. பட் ஆப்வியஸ்லி யூனோ எல்லா டாக்டர்ஸுமே மாதிரி we age like wine. We grow better with age. So definitely as the years go by, job satisfaction will definitely come up, but it varies from person to person. Right? You can start a de-addiction center, you can start a rehabilitation center, or you can go towards academics. உங்களோட whatever floats your boat இருக்கிற மாதிரி அவங்க என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணாலே போதும். ஒரு விதத்தில் மிக்ஸ் மாதிரி வரும். ஓகேங்க சார். ஸோ ஒன்லி டாக்கிங். ஒன்லி டாக்கிங்னா 90% ஆஃப் த டைம் டாக்கிங் தான். சஸ் கொஞ்ச நேரம் வந்து இன்ஃபியூரியேட்டிங்காக இருக்கும். என்னடா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறானே, எவ்வளோ சுற்றி அடித்தாலும் இதே தான் சொல்கிறானேன்னு இருக்கும். பட் அந்த டாக்கிங்ன்றது வந்து ஒரு லேபர் ஆஃப் லவ்ன்ற மாதிரி. த மோர் amount of time that I spend with the patient, the more I can get out of him, and the more அந்த கேர் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். ஸோ டாக்கிங், எஸ், இட் இஸ் தேர். ஐ எம் நாட் சேயிங் தட் இட் இஸ் நாட் தேர், பட் இட்ஸ் நாட் அது ஃபுல் டைம் அப்படின்றது கிடையாது. தேவைப்பட்டா பேசு, எப்பவுமே பேச வேண்டியது அவசியம். சரி, சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூர் ஆகாது சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. எஸ் அண்ட் நோ. யூ கேன் கண்ட்ரோல். இப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் an issue, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கிட்சோஃப்ரெனியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்கிட்சோஃப்ரெனியா இஸ் கண்ட்ரோலபிள், ரைட்? would I say it is curable? No. You can take medications and you can fully remit, but anything anytime can happen. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸார்லேருந்து வரலாமா அப்படின்ட்டு. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படிதான். You can get fully cured from it, but அந்த fully cureன்றது வந்து not only depends on medicines but also depends on அந்த கவுன்சிலிங்ஸோ தெரப்பியோ எப்படி வந்து you train the other person's mind to kind of cope up with that situation. Would I say there's a cure for psychiatric diseases?
100% வந்து சொல்ல முடியாது, 50-60% சொல்லலாம். சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸே பார்க்கறதுனால நமக்குமே சைக்காட்ரிக் வரும்னு சொல்றாங்க. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து இருக்கலாம், கம்யூனிகேஷன் டிசீஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் சைக்காட்ரிக் இஷ்யூஸ் வர்றதுன்னா வந்து ஆப்வியஸாக அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக தான் வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி, லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் எஸ்பெஷலி இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி அது என்னன்னா கியூர் அப்படின்றது இல்லையா. ஸோ சைக்காட்ரிலே வந்து என்ன பெரிய பிரச்சனைனா வந்து டு கெட் தட் ஒரு கியூர், அந்த ஒரு ரெமிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் அ டாஸ்க் இன் இட் செல்ஃப், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து லாட் ஆஃப் பீப்புள் டூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், டூ கெட் பிட் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அதெல்லாம் வரும். இட்ஸ் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரி கரியர், எவ்ரி மெடிக்கல் கரியர் அது. ஆனால் இவன் ஸ்கிசோஃப்ரெனியாக்காக இருந்தால் நானும் எனக்கும் ஸ்கிசோஃப்ரெனியாக வரும், இவனுக்கு வந்து பைப்புலாக இருந்தால் எனக்கும் பைப்புலார் வரும்ன்றா அவசியம். ஓகே சார், 1 year முடிஞ்சிருச்சு. ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் தட்? 100%. I have zero regrets. It's what I wanted, what I aimed, and what I got. So there is no point in me regretting about it, and 100% I do not regret about it at all. ஏன்னா வந்து எவ்ரி சிங்கிள் டே ஐ வேக் அப், முன்னாடிலாம் வந்து சிஆர்ஆர் எல்லாம் இருக்கும்போது எதுக்குடா இருந்துச்சு வேலைக்கு போகிறோம் அப்படி. இப்போலாம் வந்து அட்லீஸ்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் வாட் கேஸ் தட் கம்ஸ் டு தி ஓபிடி டுடே, ஆர் இன்னைக்கு என்ன ப்ரெசன்டேஷனாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சின்னதாக அட்லீஸ்ட் ஒரு 10% எக்ஸைட்மெண்ட் இருக்கு எங்களுக்குள்ள. ஸோ அதனால வந்து ஐ டு நாட் ரிக்ரெட் மை டெசிஷன் வித்அவுட் அ ஷேடோ. ஃபியூச்சர் சைக்காட்ரி ஆஸ்பிரண்ட்ஸ் சைக்காட்ரின்றது வந்து யூ ஈதர் லைக் இட் ஆர் யூ டோன்ட் இல்லையா. இட்ஸ் நாட் சம்திங் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ன்ற மாதிரி, அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நீங்கள் சைக்காட்ரி பிடிச்சி எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் ஸ்பெஷாலிட்டி. வேற வழியே இல்லை இதுதான் இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட்ஸ் லைக் யூ வில் அப்சல்யூட்லி ஹேட் எவ்ரி சிங்கிள் டே ஆஃப். ஸோ மை சஜஷன் இஸ் when you join psychiatry or if you're planning to take psychiatry as such, go with an open mind. ஒரு ப்ரீகன்சீவ் நோஷனாகவே வந்து போய் எடுத்தீங்கன்னா அப்போ வேற மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் என்கொயர் with not only with other postgraduates but also senior residents, assistant professors, about how the current scope எப்படி இருக்கோ, job opportunities இருக்கோ, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ப்ளீஸ் என்கொயர் and then join the specialty. ஏன்னா வந்து once you go in and you realize it's not like how you thought, அப்போ வந்து ஒரு sense of regret வரக்கூடாது. So whatever you do, please take an educated guess. And it's okay if you're an impatient person, it's okay if you're a short-tempered person, if you're an angry person. If you have a passion towards the subject, if you have a liking towards the subject, and if you have a tiny bit of empathy, it's enough to become a psychiatrist. எல்லாத்தையும் ரொம்ப எலாபரேட்டிவா ரொம்ப தேங்க்ஸ். Okay, sir. கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Of course. தேங்க்ஸ். Thanks so much.